அன்பான வாடிக்கையாளர்களே, நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தில் தடுமாறுறீங்க. நாங்கள் காம்போ போடுறதுனால அந்த காம்போ தான் ஆர்டர் பண்ணணும் போல இருக்குன்னு நினைக்கிறீங்க. அது கிடையாது. காம்போவில் ஒரு சில ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சது இருக்கலாம், ஒன்று பிடிக்காதது இருக்கலாம். அதனால் நீங்கள் காம்போ ஆர்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தனித்தனியாக டிஷ் என்ன வேணுங்கிறத ஆர்டர் பண்ணலாம். டிஷ் என்னென்ன சைட் டிஷ் நம்ம பண்ணுறோங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். அதில் போய் பார்த்துட்டு எத்தனை பேர் சாப்பிட போகிறீங்க எங்கள்கிட்ட ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணலாம். சார் இந்தந்த ஐட்டம் வேணும், இத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு, இத்தனை பேர் குழந்தைங்க, இத்தனை பேர் பெரியவங்க, இப்படி ஒவ்வொருத்தருக்கு இத்தனை பீஸ் இருக்கணும். இந்த மாதிரி எனக்கு இந்தந்த ஐட்டத்தில் பண்ணி கொடுங்க, வஞ்சரத்தில் பண்ணி கொடுங்க. ஒரு சிலர் வவ்வாலில் கேட்பாங்க, ஒரு சிலர் கொடுவாவில் கேட்பாங்க, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மீனில் கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு சில ஸ்பெஷல் டிஷ் இருக்குது. ட்ரிபிள் லேயர் காம்போ கேட்கலாம், ட்ரிபிள் லேயர் காம்போன்றேன், ட்ரிபிள் லேயர் ஃபிஷ்ஷு கேட்கலாம், வஞ்சரம் ஃப்ரை கேட்கலாம், 65 கேட்கலாம். ஏதோ ஒன்று அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை தான் செலக்ட் பண்ணணுமே தவிர, நாங்கள் காம்போ போட்டுட்டோங்கிறதுக்காக நீங்கள் போய் எல்லாத்தையும் காம்போ ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்ல வேண்டாம். ஒரு சிலருக்கு ரைஸ் நாங்கள் கொடுக்குற ரைஸ் வேண்டான்னு தோணும், வீட்டில் நம்ம செஞ்சுக்கலான்னு தோணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் சைடிஷ் மட்டும் ஆர்டர் பண்ணலாம். சைடிஷ் காம்போ தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சைடிஷில் என்னென்ன உங்களுக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கூட வந்து 999 சைடிஷ் காம்போ ஒரு சார் ஆர்டர் பண்ணார். அவர்கிட்ட நாங்கள் கேட்கும்போது என்னென்னா ரைஸ் என்ன சார் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது அது கூட பிரியாணி காம்போவும் ஆர்டர் பண்ணார். அதில் ஒயிட் ரைஸ் வேண்டான்னாரு. ஏன் சார் அப்படின்னு, இல்லை நாங்கள் ரைஸ் சாப்பிட மாட்டோம், சைடிஷ் மட்டும் தான் சாப்பிடுவோம் அப்படின்னாரு. அப்போ குழம்பு வருது சார், என்ன சார் பண்ணுவீங்க அதில் 999 அப்படின்னு கேட்கும்போது அதான் எங்களுக்கு தெரியலை அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு அந்த குழம்புக்கு பதிலாக கட்லெட் மாற்றி விட்டோம். நாங்கள் 8 பீஸ் கட்லெட் கொடுத்தோம். அந்த 1/2 கிலோ வஞ்சிரம் குழம்புக்கு பதிலாக 8 பீஸ் கட்லெட் கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானது, அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்க. சார் ஒரு சிலர் வந்து ரைஸே எடுக்காமல் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து வெளி ரைஸ் சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் நாங்கள் பண்ணுறது புழுங்கல் அரிசி, ஒரு சிலர் பச்சரிசி சாதம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் டிஷ்ஷை செலக்ட் பண்ணணும்னு நாங்கள் சொல்கிறோமே தவிர, நாங்கள் கொடுக்குறத போட்டு நாங்கள் திணிச்சு இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு நாங்கள் சொல்ல விரும்பலை. அதை வாங்கிட்டு அது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னாக்கா அதை நீங்கள் ஒரு குறையாக சொல்லிக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 10 வஞ்சரம் ஸ்லைஸ் வேணும் சார், இல்லை ஒரு 5 வவ்வால் ஸ்லைஸ் வேணும் சார், ஒரு புட்டு வேணும் சார், ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி புட்டு வேணும், ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி கட்லெட் வேணும், இல்லை மீன் சென தொக்கு வேணும், இல்லை மீன் தொக்கு வேணும், இல்லை எறா தொக்கு வேணும், இல்லை கடமா தொக்கு வேணும், நண்டு 65 வேணும், எறா 65 வேணும், ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சது என்ன அந்த மாதிரி இது பண்ணலாம். சரிங்களா? நாங்கள் போடுறோம் காம்போன்றதுக்காக நாங்கள் ஒரு கால்குலேஷனில் போடுவோம். அதுக்காக அதையே பிடிச்சிட்டு இருக்க வேணும்னு அவசியமே கிடையாது. கஸ்டமைஸ்டு காம்போ அதான் உங்கள். அதனால தான் இதுக்கு டைட்டில் என்ன கொடுத்துருக்கோன்னா உங்கள் சாய்ஸு கஸ்டமைஸ்டு காம்போன்றதை கொடுத்துருக்கோம். மீன் தொக்கு பண்ணுறாங்க. இதுதான் ட்ரிபிள் லேயர் ஃப்ரைங்கிறது. ஒரு முழு வவ்வால் மீன், வஞ்சிர மீன், கொடுவா மீன். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது வவ்வால் மீன். இதில் 3 லேயரில் ஒவ்வொரு விதமான மசாலா வச்சுருப்போம். இது அப்படியே ஒரு மீனை முழுசாக அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுப்போம். ரொம்ப அருமையாக இருக்கும். அது நாங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் வாங்கி பாருங்கள். ஏன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பிடிக்கும். ஆனால் இது எல்லாருக்குமே பிடிக்கும். மீன் சென தொக்குங்கிறது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி மீன் தொக்கு நீங்கள் வெறும் எறா தொக்கு கடமா தொக்கே சாப்பிட்டுட்ருப்பீங்க. மீன் தொக்கு வாங்குங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எறா தொக்கில் நீங்கள் கஸ்டமைஸ்டாக கேட்கும்போதுன்னா பெரிய எறா யூஸ் பண்ணணுமா, சின்ன எறா யூஸ் பண்ணணுமா, எவ்வளோ பீஸ் இருக்கலாம், அதை பொறுத்து நாங்கள் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். நாங்கள் ஜென்ரலாக காம்போக்கு போடுறது மீடியம் சைஸ் பொடி எறா தான் போடுவோம் நாங்கள். அப்போ உங்களுக்கு அதில் வந்து என்ன சார் எறா சின்னதாக இருக்குமாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அப்போது உங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணுங்கள். நாங்கள் எதையும் திணிக்க விரும்பலை. சரிங்களா? வஞ்சிரம் ஸ்லைஸ் வேணுமா, பெருசு வேணுமா, மீடியம் சைஸ் வேணுமா, அது மாதிரி சொல்லுங்கள். இதோ இப்போ காமிக்கிறது மீடியம் சைஸு. பெருசு வேணும்னா ஒரு பீஸே 100 கிராம் 110 கிராம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அட்ரஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம வெப்சைட்லேயே நம்ம அட்ரஸ் இருக்குது, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், அட்ரஸும் இதில் கொடுத்துருக்கோம். நம்பர் 7 வெங்கட கிராமணி ஸ்ட்ரீட்டு. நம்ம வெப்சைட்டில் மேலேயே கொடுத்துருப்போம் அட்ரஸ்ஸு. சரிங்களா? அதே மாதிரி வெப்சைட்டில் போய் பாருங்கள், இன்னும் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுங்கள், விருப்பப்படி சாப்பிடுங்க. நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டோம். இப்போ வந்து சென்னை தவிர்த்து வெளியூருங்களுக்கும் டெலிவரி கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். கோயம்புத்தூர் டெலிவரி ஏஜென்சி இன்னொரு 1 or 2 டேஸில் ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், வேலூர், அதே மாதிரி இன்னும் ஒரு சில ஊருங்களுக்கெல்லாம் நாங்கள் டெலிவரி ஏஜென்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டெலிவரி ஏஜென்சி எந்தெந்த ஊருக்கு ஃபிக்ஸ் ஆகுதோ அந்தந்த ஊருக்கெலாம் இனிமேல் அங்கேயும் டெலிவரி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஸோ வெளியூர்லேருந்து ஆர்டர் பண்ணுறவங்களும் இன்னும் 2-3 நாளில் அந்தந்த ஊருக்கு வெளியூருக்குலாம் உண்டு. எந்தெந்த ஊர் உண்டுங்கிறது ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அதுக்கான சார்ஜஸ் தனியாக சொல்லுவோம். நன்றி.